அனைவருக்கும் வணக்கம். உங்களை ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆக போது, நாம் எந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமைஸான ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, ரூல்ஸ், டிப்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஃபஸ்ட்டு அந்த பிடிசி அனலைஸ் பண்ணிடுவோம். வாங்க பிடிசி அனலைஸ் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம். மார்னிங் அந்த நேற்று நைட்டு கூட சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 12 o'clock பிடிசி பையிங் சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் பை பண்ணி டார்கெட் ரீச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடச்சிருந்தது. கிடச்சி அந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல டவுன்ஃபால் ஆகிருந்தது. நல்ல டீட்டெயிலாக பார்ப்போங்க வாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட கிரியேட் பண்ணி நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பையிங் நல்லா இம்பார்ட்டண்ட்டு, நல்ல ஒரு பையிங் சைன் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ கேதர் பண்ணி 68,000 கிட்ட நம்ம பையிங் வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. 3% கிட்ட நம்ம எதிர்பார்த்து தான். இப்போ மார்க்கெட் ஏன் இந்த சடன் ஃபால் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரணங்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரவுண்ட் லெவல். இந்த ரவுண்ட் லெவல்ன்றது எப்பயுமே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 50,000, 60, 70, 80 இதெல்லாம் ரவுண்ட் லெவல்னுவாங்க. ஸோ அந்த ரவுண்ட் லெவலை டச் பண்ணிட்டு சடன் ஃபால் இந்த டைமில் எனி டைம் எக்ஸ்டர்னல் நியூஸாக தான் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் ஏன்னு சொன்னேன்னா இங்கே பாருங்களேன், ஒரு 3 பாரில் ரவுண்ட் லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணும். பட் ஆனால் இந்த 3 பாரில் 3 to 4 பார்ஸா இந்த 4 பாரில் இவ்வளோ பெரிய செல்லிங் வருதுன்னா பின்னாடி மல்டிபிள் ரீசன்ஸாக இருக்கும், சந்தேகமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டை நடக்கிறது தான். இதில் புதுசாக ஒன்றும் இங்கே நடக்கலை. நாம் இதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்ற மாதிரி தான் நம்ம நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஃபியூச்சர் ஸ்பாட்ஸில் எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு கூட எல்லாரும் யார் எப்படி ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டு, நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது காரணம். லிக்விடும் ஆகாமல் பெரிய ப்ராஃபிட் அடையாது, பட் அதுமாதிரி பெரிய லாஸும் அடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஏறிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த மெத்தட், நாம் யூஸ் பண்ணுற அந்த மெத்தட்னால தான். சரி விடுங்க, நமக்கு எதாச்ச மாதிரி நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது, இட்ஸ் ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டான ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு தான் கீழே இறங்கிக்கலாம். இல்லை எம் பேட்டர்னும் போது தான் கீழே செல்லுன்னு கீழே இறங்கிது, பிரச்சனை கிடையாது. என்னோட அசம்ஷன் கரெக்டாக இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக திரும்பி அப் சைடு போகும். இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் இருக்குது. பின்னவர் 67,000 கீழே வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி செல்லிங்னு சொல்லலாம். நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் நம்ம ஹோல்ட் தான் பண்ணணுமே தவிர செல் பண்ண வேணாம், சரிங்களா? இது மார்க்கெட்டில் நடக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். இது ஒன்றும் பண்ணிக்க முடியாது, இது தவிர்க்க முடியாது கூட சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் திரும்பி மேலே போகும், பொறுமையாக மேலே போயிட்டே இருக்கும். நிறைய பேர் நேற்று வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் இப்போதைக்கு அப் சைடில் தான் இருக்கலாம். வென்னவர் நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் கீழே வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருக்கும். நம்ம டேல பார்த்தா எனக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த ஹோல்டுன்றது நல்லது தான். கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டுனால திரும்பி மேலே அகைன் போகும்போது 71,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக போகும், சந்தேகம் இல்லை. சரி, வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? அடுத்த கிரிப்டோ நம்ம பார்ப்போம். எத்தீரியம் ஆஸ் வெல் அஸ் எத்தீரியம் நம்ம நினச்ச மாதிரி தான். எல்லாருமே இப்போ மார்க்கெட் லாஸ்ட்டு 2 ஹவர்ஸ் தான் சொல்லலாம். லாஸ்ட் வேணாம் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்லிங்கில் வந்திருந்தோம். விஜிஎக்ஸ் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு மேலே போகும்போது நம்ம பை பண்ணலான்னு வச்சுருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் சடன் ஃபால் ஆனது. பெண்ணாகர் அகைன் திரும்பி மேலே போகும்போது இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தோன்னா நம்ம பை பண்ணலாம். இது நம்ம எதிர்பார்த்தது தான். பட் நம்ம ட்ரேட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் இதை நம்ம 67,000 நம்ம அதனால தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம். எல்லாத்துக்குமே டார்கெட் கொடுத்துருந்தோம். டார்கெட் ரீச் ஆகுதான்ட்டு. ஸோ அந்த டார்கெட் ரீச் ஆன புக் பண்ணவங்களுக்கு நல்ல இதுதான். மல்டிபிள் டைம்ஸ் அதுவே வேஸ்ட்டாக ஆகும். PHA இந்த கிரிப்டோ நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிக்னல் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 2 3 4 ஒரு அழகான கிரிப்டோ. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல்கிட்ட பை பண்ணலாம். பை பண்ணால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் மினிமம் இந்த லெவலில் வச்சுருக்கணும். அதே நம்மளோட டார்கெட் மோஸ்ட் டார்கெட் கண்டிப்பாக இதெல்லாம் ஹிட் ஆகிடும். ஹையர் மோஸ்ட் டார்கெட்டு நம்ம எப்பயும் போல் இவ்வளோ தூரம் வைக்கலாம். இதெல்லாம் நல்லது தான். ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலான்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% வரைக்கும் நம்ம PHAல நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல கிரிப்டோ தான், சரிங்களா?
ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம் பிரெட். நம்ம ஃபைனலாக வந்து நம்ம பார்ப்போம் எந்தெந்த இது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான்ட்டு. இங்கே வந்து பிரெட் நம்ம பை பண்ணால் கூட இது வந்து இருக்கிற ப்ரைஸ் வரைக்கும் பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் மோஸ்ட் ப்ராபப்லி இவ்வளோ தூரம் தான் வைக்கணும். இனிஷியல் டார்கெட் அண்ட் தென் அப்பர் மோஸ்ட் டார்கெட் நம்ம இவ்வளோ தூரம் வைக்கலாம். ஓகேவா, இதுதான் நம்மளோட டார்கெட். இது நல்ல கிரிப்டோவாக இருக்குது. அண்ட் தென் பார்ப்போம் பீம் ஆஸ் வெல் as பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பை பண்ணலாம். கரெக்டாக தான் இருக்குது. நம்ம பை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ட்ரேடராக என்ன சிரமம் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க. புதுசாக குவான்டிட்டியை ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு கரெக்டான சினாரியோ வரட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. நாம் எதுவும் சொன்னோம், இது வரைக்கும் குவான்டிட்டியை ஆட் பண்ணாமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். மார்க்கெட்டு இப்போ இன்றைக்கி நடந்த மாதிரி தான் டெய்லியுமே நடக்கும். திடீர்னு நல்ல மூமெண்ட் கொடுத்துருவோம், சல்லுன்னு இறங்குவான், அகைன் மேலே போகும். இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். மார்க்கெட்டு புதுசாக வரவங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது. ஓகே, அதுக்கடுத்து வர ZEC கிரிப்டோவை பார்ப்போம். ZEC பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு கிரிப்டோ தான். மோஸ்ட்லி இந்த இடத்துல நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம் 33 சம்திங்கில். ஸோ எத்தனை பேர் பை பண்ணிவிட்டு இதுக்காக இன்னும் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஒரு டவுன்ஃபால் ஆச்சு இல்லை, இந்த டவுன்ஃபால் வந்து நம்ம குவான்டிட்டியை வந்து ஆர்டர் எடுத்துக்கிச்சு. 33 கிட்ட வச்சுருந்தோம். இது வந்து நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். ZECன்றத ஒரு பெட்டரான கிரிப்டோ தான். நான் வீக்லியில் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு அழகாக மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிருக்குது. ஸ்டாப் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% வரைக்குமே நம்ம கீழே வரதை வந்து நம்ம மேலே எதிர்பார்க்கலாம். ZEC ஒரு நல்ல கிரிப்டோ, ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா GMX வந்து நேற்று நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டோட வாலட்டைலில் வெயிட் பண்ணி பார்ப்போம். GMX பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம வாங்கின ப்ரைஸுக்கே வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்பி இப்போ GMX அகைன் இப்போ அப்சைட் போனோன்னா இது ஒரு நல்ல சைன். நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம் GMXை திரும்பி அகைன். அதே பார்த்தீங்கன்னா XLM பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செல்லிங்க்கு வர மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். 4 to 8 ஹவர்ஸில் திரும்பி மேலே போச்சுன்னா பையிங் தான். PTC கையில் தான் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் பூம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேசிவான பர்சன்டேஜ் கொடுத்தது தான். இந்த ஒரே ஒரு கிரிப்டோவில் ஆல்மோஸ்ட் நம்ம இவ்வளோ வரும் 20% மேலே எடுத்தாச்சு, 22%. இட்ஸ் ஓகே. இப்போயும் நல்லா மூமெண்ட்டில் தான் இருக்கிறான். க்ளோஸ் பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, பூம். அண்ட் தென் இசட்ஆர்ஓ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தா நம்ம கொடுக்கும்போதே சொல்லியிருந்தோம் இது மோஸ்ட் ப்ராபப்லி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் ஓகே, அகைன் போகும்போது நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இஎன்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ரைஸில் வந்துச்சு 1 lakh மார்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கலாம். இது ஒரு மேசிவான ப்ராஃபிட் தான் மோஸ்ட் ப்ராபப்லி. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். அகைன் நம்ம வெயிட் பண்ணலாம், மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக் USDT நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பையிங் நம்ம சொல்ல எப்போ பையிங்னா இதுக்கு மேலே வந்து நம்ம பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஆட்டோமேட்டிக்கலி இன்னும் வரவே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம பையிங்க்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். கரெக்டான ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். CTK டேயில் வச்சா தெரியும். CTKமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பர்ஃபெக்டான பேட்டர்ன்ஸ் இன்னும் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. க்ரியேட் ஆனால் நம்ம பை பண்ணுவோம். இதுக்கு மேலே பண்ணால் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, இன்றைக்கான வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியல புரியல அப்படின்னு அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சிக்னல்ஸ் வேணும் அட் த டைம் அப்படின்னு ஏதாவது தேவைன்னா ஃப்ரீயாகவே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லேர்னிங் டிப்ஸ் நிறையா தேவைன்னா கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுக்கு USDT வேணும்னா கூட நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். பெஸ்ட் அண்ட் லோ ப்ரைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பல்காக செல் ஆஃப் பண்ணுறதுனால நமக்கு வந்து லோ ப்ரைஸில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கீழே நம்பர் இருக்குது,
ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண விருப்பம் இல்லை, பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ட்ரேடிங் டைப்பில் உங்களுக்கு வந்து மினிமம் மந்த்லி 10% ரிட்டர்ன்ஸு இல்லை அதுக்கு மேலே கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தால் நமக்கு வந்து ட்ரேடிங் பாட் இருக்குது, ஜென்ட்ரா ட்ரேடிங் பாட்டு. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நமக்கு கீழே வந்து நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். பை.